ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்த பத்தி பார்க்க போறோம். மெட்டஃபர் அண்ட் சிமிலி. சிமிலிய ஆல்ரெடி ஒரு பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெட்டஃபர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட டைரக்டா ஈக்குவேட் பண்ணும். சிமிலி மாதிரி இல்லாம சிமிலி லைக் ஆஸ் அது கூட சேர்ந்து இன்டைரக்டா ஈக்குவேட் பண்ணும். மெட்டஃபருக்கு எக்ஸாம்பிள், த எக்ஸாம் வாஸ் எ பேட்டில் ஃபீல்டு. எக்ஸாமை இங்க டைரக்டா பேட்டில் ஃபீல்டோட கம்பேர் பண்றாங்க. ஒரு பேட்டில் ஃபீல்டு எப்படி வந்து சேலஞ்சிங்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், மை பிரதர் இஸ் ஏ கவுச் பொட்டேட்டோ. இங்க கவுச் பொட்டேட்டோ அப்படிங்கிறது ஒரு பர்சன் லேசியா சோஃபால உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம. இந்த எக்ஸாம்பிள்ல பிரதரை கவுச் பொட்டேட்டோவோட கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் சிமிலி. இது இன்டைரக்டா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட ஈக்குவேட் பண்ணும். Example, the candidate was as quick as a cheetah in answering questions. இந்த சென்டென்ஸோட மீனிங், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுல அந்த கேண்டிடேட் வந்து ரொம்ப குவிக்கா இருந்தாங்க, ஒரு சீட்டா மாதிரி, ஒரு சிறுத்தை மாதிரி இருந்தாங்கன்னு அர்த்தம். இங்க இன்டைரக்டா எப்படி ஈக்குவேட் பண்றாங்க? அதாவது இங்க கேண்டிடேட் டைரக்டா சீட்டா கிடையாது, ஆனா அவரோட ஸ்பீட சீட்டாவோட ஸ்பீடுக்கு கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the clouds looked like cotton balls in the sky. இந்த சென்டென்ஸோட மீனிங், கிளவுட்ஸ் வந்து காட்டன் பால்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இங்க கிளவுட்ஸே நேரடியா காட்டன் பால்ஸ் கிடையாது, அதோட ஷேப்பை வந்து காட்டன் பால்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிமிலி அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ்ல லைக் இல்லைன்னா அஸ் வரணும். மெட்டஃபர்ல அப்படி இருக்காது. பட் ரெண்டுமே மெட்டஃபரும் சிமிலியும் ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்றது தான்.